ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி அமெண்ட்மெண்ட்ஸில் 10 வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கி 11லேருந்து பார்க்கலாம். இது இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கே தான் நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 11வது சட்டத்திருத்தம் 1961. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் கூட்டத்திற்கு பதிலாக ஒரு தேர்வாளர் குழு உதவுவதன் மூலம் துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறைகளை மாற்றினர். குடியரசுத் தலைவரின் அல்லது துணை குடியரசுத் தலைவரின் தேர்தலில் தேர்வாளர் குழு காலியிடத்தின் அடிப்படையில் எதிர்க்க முடியாது என்று வழங்கப்பட்டது. என்ன சொல்லியிருக்காங்க? 11வது சட்டத்திருத்தம் 1961 நாடாளுமன்றத்தில் 2 அவை கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு பதிலாக ஒரு தேர்வாளர் ஒரு தேர்வுக்குழுவை அமைக்கலாம் மூலம் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைமுறைகளை மாற்றியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது 12வது சட்டத்திருத்தம் 1962 இந்திய ஒன்றியத்தில் கோவா டாமன் டையூ இணைக்கப்பட்டது. கோவா எப்போ இந்தியா கூட எப்போ கோவா மற்றும் டாமன் டையூ இந்திய ஒன்றியத்தில் எப்போ இணைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது சட்டத்திருத்தம் 1962. 13வது சட்டத்திருத்தம் 1962 தான். 13வது சட்டத்திருத்தத்தில் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, நாகாலாந்திற்கு ஒரு மாநில அந்தஸ்து வழங்கியதோடு அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள். நாகாலாந்து அப்படின்ற அசாம்லேருந்து நாகாலாந்து அப்படின்ற பிரித்து அதுக்கு ஒரு மாநில சிறப்பு அந்தஸ்து வாங்கியதோடு அதற்கு சிறப்பு ஏற்பாடுகளும் செஞ்சுருக்காங்க. அப்போ பாருங்கள், ஆர்டிக்கல் 11வது சட்டத்திருத்தம் 1961 எதுக்காக போட்டாங்க? நாடாளுமன்றத்துக்கு கூட்டத்துக்கு பதிலாக குழு வச்சு துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறது. 12வது சட்டத்திருத்தம் 1962. 12வது சட்டத்திருத்தத்தில் டாமன் டையூ மற்றும் கோவா இந்திய ஒன்றியத்தில் இணைச்சாங்க. 13வது சட்டத்திருத்தம் 1962 நாகாலாந்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிறப்பு அந்தஸ்தும் கொடுத்துருக்காங்க, மாநில அந்தஸ்து கொடுத்துருக்காங்க, சிறப்பு அந்தஸ்தும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 14வது சட்டத்திருத்தம் 1962. 14வது சட்டத்திருத்தத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஒன்றியத்தில் பாண்டிச்சேரி இணைந்தது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 14வது சட்டத்திருத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்துக்கோங்க. 14வது சட்டத்திருத்தம் பாண்டிச்சேரி இணைஞ்சது எந்த வருஷம்? 1962. 15 அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 1963. 15வது சட்டத்திருத்தம் 1963. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது ஃபஸ்ட்லாம் 1963க்கு முன்னாடி வரைக்குமே 60 வயசு தான். 60லேருந்து 62 உயர்த்திருக்காங்க 15வது சட்டத்திருத்தத்தில். 16வது சட்டத்திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963. 16வது சட்டத்திருத்தம் 1963. சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், நீதிபதிகள் மற்றும் இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் CAG இருக்காங்க, அவங்க தான் ஆகியோரின் உறுதிமொழிகள் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு போன்ற வடிவில் இருக்கணும். அவங்க எடுக்கிற உறுதிமொழிகள் எப்படி இருக்கணும்னா, இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்ற வடிவத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் என்ன ஆர்டிக்கல்னால் 16வது ஆர்டிக்கல் 16வது சட்டத்திருத்தம் 1963. ஓகேவா? 17வது சட்டத்திருத்தம் 1964. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நிலத்தை சந்தை மதிப்பை இழப்பீடாக வழங்கப்படவில்லை என்றால் நிலத்தை கையகப்படுத்துவதை தடை செய்வது. இப்போது நிலத்தின் சந்தை மதிப்பு, இப்போது NLCலலாம் லேண்ட் எடுப்பாங்கள்ல, அப்போ அவங்களுக்கு ஒரு மதிப்பீடு தொகை கொடுப்பாங்க. அது அந்த நிலத்தோட மதிப்பிற்கு சந்தை மதிப்புக்கு இழப்பீடு அந்த சந்தை மதிப்புக்கான ஏற்றது கொடுக்கலன்னா அந்த நிலத்தை கையகப்படுத்துவதை நம்ம தடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 18வது சட்டத்திருத்தம். 18வது சட்டத்திருத்தம் 1966. ஓகேவா? 18 1966 ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க இது வழிவகுக்கிறது. 18வது சட்டத்திருத்தம் 1966. இது என்ன பண்ணாலும் ஒரு புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்க வழிவகுக்குது. மேலும் ஒரு யூனியன் பிரதேசத்தையோ அல்லது ஒரு மாநிலத்தினுடைய யூனியன் பிரதேசத்தையோ ஒன்றாக இணைக்கிறது. மேலும் ஒரு யூனியன் பிரதேசத்தையோ அல்லது ஒரு மாநிலத்தினுடைய யூனியன் பிரதேசத்தையோ ஒன்றாக இணைத்து ஒரு புதிய மாநிலத்தையோ அல்லது ஒரு புதிய யூனியன் பிரதேசத்தையோ உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது. இப்போ 18வது சட்டத்திருத்தம் 1966 என்ன சொல்லுதுன்னா, புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்குற வழிவகுது, இல்லை யூனியன் பிரதேசம் அந்த மாநிலத்தோட யூனியன் பிரதேசம் ஒன்றாக இணைக்கிறத பற்றி பேசுகிறது 18வது சட்டத்திருத்தம். 19வது சட்டத்திருத்தம் 1966 தீர்ப்பாயங்கள் தேர்தல் முறையை ஒழித்து தேர்தலை நடத்த அதிகாரத்தை வழங்கியது. தீர்ப்பாயங்களில் தேர்தல் முறையை ஒழித்து தேர்தலை நடத்த அதிகாரம் வழங்கியது. 19வது சட்டத்திருத்தம் தேர்தல் பற்றி சொல்கிறாங்க 1966 தீர்ப்பாயத்தில். ஓகேவா? நெக்ஸ்ட் 20வது அமெண்ட்மெண்ட்டு 1966
போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் செல்லாது என தீர்ப்பளித்த உத்தரப்பிரதேச மாவட்ட நீதிபதிகளின் நியமனத்தை உறுதிப்படுத்தப்பட்டது. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். அப்புறம் 21வது சட்ட திருத்தம் 1967, 8வது அட்டவணை. 21வது சட்ட திருத்தம் நமக்கு தெரியும். 21வது சட்ட திருத்தம் 1967. இது வந்து என்னென்னா 8வது அட்டவணையில் சிந்தியை 15வது மொழியாக சேர்க்கப்பட்டது. சிந்தி மொழி 8வது அட்டவணையில் சிந்தி மொழியை 15வது மொழியாக சேர்த்த சட்டத்திருத்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21வது சட்டத்திருத்தம் 1967. ஓகேவா. அடுத்தது 22வது சட்டத்திருத்தம் 1969 அசாம் மாநிலத்தின் உள்ளேயே மேகாலயாவை ஒரு புதிய சுயாட்சி மாநிலமாக உருவாக்கியது. 21/1967 21வது சட்டத்திருத்தம் 1967. இது என்ன பண்ணியிருக்குன்னா 8வது அட்டவணையில் சிந்தி மொழியை வந்து 15வது மொழியாக சேர்த்துருக்காங்க. 8வது அட்டவணையில் சிந்தி மொழியாக 15வது சிந்தியை வந்து 15வது மொழியாக சேர்த்த சட்டத்திருத்தம் எதுனா 15வது சட்டத்திருத்தம் 21வது சட்டத்திருத்தம் 1967. 22வது சட்டத்திருத்தம் 1969 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் நாகாலாந்து அப்படின்னு உள்ள அசாம் மாநிலத்தில் உள்ளேயே மேகாலயாவை ஒரு புதிய சுயாட்சி மாநிலமாக உருவாக்குனது 22வது சட்டத்திருத்தம் 1969. நெக்ஸ்ட் வந்து 23வது சட்டத்திருத்தம் 1969. இது பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினரின் இடஒதுக்கீட்டை விரிவுபடுத்துவது மற்றும் மக்களவையில் ஆங்கிலோ இந்தியருக்கான பிரத்யேக பிரதிநிதித்துவம் மற்றும் மாநில சட்ட கூட்டங்களுக்கு 10 ஆண்டுகள் வரை விரிவுபடுத்துறது. இது வந்து 23வது சட்டத்திருத்தம் 1969. எதுக்குன்னா பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் அப்புறம் ஆங்கிலோ இந்தியன்ஸோட பிரதிநிதித்துவத்தை 10 இயர்ஸ்க்கு வந்து விரிவுபடுத்துறது தான் இந்த 23வது சட்டத்திருத்தம் 1969. ஓகேவா. 24வது சட்டத்திருத்தமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 24வது சட்டத்திருத்தம் 1971. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடிப்படை உரிமைகள் உட்பட்ட அரசமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் திருத்தி நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது. எந்த ஒரு பகுதியையும் திருத்தி நாடாளுமன்றத்தோட அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது. அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் கொடுப்பதை குடியரசுத் தலைவரின் கட்டாயமாக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரசமைப்பு திருத்த சட்டத்துக்கு ஒரு முன்வரைவு கொடுக்குறாங்கன்னா அது வந்து குடியரசுத் தலைவர் கட்டாயமாக ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது 24வது சட்டத்திருத்தம் 1971. 25வது சட்டத்திருத்தம் 1971 வந்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் ஒன்றாகிய உறுப்பு 39B அல்லது 39Cயை செயல்படுத்த கொண்டு வரப்படும் சட்ட உறுப்புகள் 14, 19, 31 ஆகியவைகளுக்கு முரணாக இருந்தால் செல்லும் என்பதை கூறுகிறது. 25வது சட்டத்திருத்தம் 1971. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 39B மற்றும் 39Cயில் அதாவது கொண்டு வரப்படும் அந்த சியை கொண்டு வரும்போது 14, 19, 31 கொண்டு ஆகியவையில் முரணாக இருந்தாலும் அது செல்லும் அப்படின்னு சொன்னது 25வது சட்டத்திருத்தம் 1971. அப்புறம் 26வது சட்டத்திருத்தம் 1971. இது வந்து சுதேச அரசுகளின் முன்னாள் ஆட்சியாளர்களின் தனி சிறப்பு மற்றும் சலுகைகள் அகற்றப்பட்டன. இப்போது முன்னாலே சுதேச அரசுகளுக்கு வந்து சலுகைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த சலுகைகள்லாம் அகற்றப்பட்டது எப்போனா 26வது சட்டத்திருத்தம் 1971. ஓகேவா. 26வது சட்டத்திருத்தம் 1971 என்ன பண்ணாங்கன்னா சுதேச அரசுகளுக்கு முன்னாள் ஆட்சியாளருக்கு கொடுத்த தனி சலுகைகள் எல்லாமே அகற்றினது வந்து 26வது சட்டத்திருத்தம். 27வது சட்டத்திருத்தம் 1971 சில ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளை நிர்வாகிகளுக்கு அவசர சட்டம் பிரசுரிப்பதற்காக அதிகாரம் அளித்தனர். 28வது சட்டத்திருத்தம் 1972 இந்திய குடிமைப்பணி அதிகாரிகளின் சிறப்பு சலுகைகள் அகற்றப்பட்டு அவர்களின் பணி நிலைமைகளை நிர்ணயிக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளித்தது. 29 பார்த்தீங்கன்னா 1972. இது இம்பார்ட்டன்ட். 9வது அட்டவணையில் நில சீர்திருத்தங்கள் பற்றிய 2 கேரள சட்டங்களை வந்து ஏற்றிருக்காங்க 29. 30 வந்து பார்த்திங்கன்னா 1972 20,000 தொகையை உள்ளடக்கிய சிவில் வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செய்ய அனுமதி இருந்த விதிமுறைகளை நீக்கி அதற்கு பதிலாக சட்டம் தொடர்பான கேள்வி எழும்போது மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 30வது சட்டத்திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. 31 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நம்ம மக்களவையோட எண்ணிக்கை வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னா 545 இருக்குது. அது வந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குன்னா 1972க்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறாங்க. இது வந்து எவ்வளோ இருக்குன்னா 525லேருந்து 545 உயர்த்தின சட்ட திருத்தம் எதுனா 31வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதோட இந்த பார்ட் நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில்
மீதி இருக்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.